வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, மசாலா கிச்சடி, குஜராத்தி கிச்சடி. இது குஜராத்திக்காரங்கெல்லாம் வந்து ஜென்ரலாகவே நைட்டில் வந்து கிச்சடின்னு ஒன்று சாப்பிடுவாங்க. அது என்னென்னா, இந்த பச்சை பயிர் தான், அதுவும் இந்த உடச்ச பச்சை பயிராக இருக்கும், தோலியோடு இருக்கும் பார்த்தேன்னா. இதையும் அரிசியும் சமபாகமாக போட்டுட்டு கிராம்பு ஜீரகம் மட்டும் தாளிச்சு கொட்டி சாதத்தை, நம்ம பொங்கல் தான் அது, எக்ஸாக்ட்லி நம்மளோட பொங்கல். அதுக்கு வந்து கடின்னு ஒன்று தொட்டுன்னு சாப்பிடுவா. இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா கிச்சடி அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு இதுன்னா, நம்ம பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாமே அரைச்சி போட்டு அதை பண்ண போகிறோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மசாலா கிச்சடியும் குஜராத்தி கடியும் பார்க்கலாம். கடின்னா என்னென்னா அவளோட மோர் குழம்பு, வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம தேங்காய் பருப்பு எல்லாம் அரைச்சி விடுவோம். இதில் கடலை மாவு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு அப்படியே கலந்து பண்ணுறது. முதல்ல கிச்சடிக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 கப் அரிசி, 1 கப் பச்சை பயிர் எடுத்துருக்கோம். அதுக்கு குறைஞ்சபட்சம் 1 கட்டு கொத்தமல்லி இருக்கட்டும். இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையாக இருக்குமோ போட்டுக்கோங்க. ஒரு 3 பூண்டு வச்சுருக்கேன், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இதை மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். எண்ணெய் விடலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு ஒரு 5-6. இந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது என்ன, நான் இன்றைக்கி இதை ரைஸ் குக்கரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனாலும் இந்த குக்கர் பாத்திரத்தில் முதல்ல இது அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி முன்னாடி போட்டுருவோம். இப்போ இது பொரியறது. இதில் வந்து இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். இது வந்து எங்கள் ஆற்றுல எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டிஷ். அதுவும் எஸ்பெஷலி எங்கள் ஆத்துக்காருக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. எப்போ பாரு அடிக்கடி இதுதான் பண்ண சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பார் அவர். வெங்காயம், மற்றது கூட பட்டாணி, பீன்ஸ், கேரட், இது 3 எடுத்திருக்கேன். இதெல்லாம் கரிகாலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஸ்கொயராக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இந்த அரைச்ச அந்த விழுதுக்குள்ள கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அதை வந்து இதில் விட்டுருது. இது கொஞ்சம் வதங்கட்டும். ஈக்குவல் அமௌண்ட் அரிசியும் பருப்பும் எடுத்துக்கணும். இப்போ இந்த கப்பில் தான் எடுத்துருந்தீங்கிறதுனால இந்த கப்பில் 4 கப் வாட்டர் விடணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணலாம். இந்த காய், சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இது. நல்லா குழச்சலாக வேகணும். அது எவ்வளோ நாழி ஆகிறதோ ரைஸ் குக்கரில் போட்டு வச்சு வந்துடுறேன்.
இதை ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நம்ம கிச்சடி பண்ணி இப்போது ரைஸ் குக்கரில் வச்சுருக்கோம். இந்த கடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த கடிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருக்கிற தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம் இருக்குன்னு. புளிக்கவே இல்லைனாலும் நல்லா இருக்காது. மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நம்ம பச்சை மிளகா வேறு போட போகிறோம், அதனால் காரப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இது கடலை மாவு. நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு போட்டிருக்கேன். கடிக்கு தேவையான உப்பு. இது ஹைலைட். எல்லாரும் சிரிப்பேன், ஆனால் வேறு வழி இல்லை. குஜராத்தி டிஷ் எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால ஒரு ஸ்பூன் சுகர் இதுக்கு போட்டு தான் ஆகணும். இது ரெடி ஆகிடுத்து. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு 3-4 பூண்டு, இது ஜஸ்ட்டு கல்லால் நெசுக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை அரைக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் நெசுக்கிண்டா போதும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போடணும். இதுக்கு வந்து நம்மள மாதிரி கடுகெல்லாம் கிடையாது, வெந்தயம் தான் தாளிப்பாவா கடிக்கு. கொஞ்சம் செவக்கணும். இந்த கடி வந்து நீங்கள் கிச்சடியோட மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை, நீங்கள் இதை சாதமாக கூட சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தியோட கூட சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். நம்ம எப்படி மோர் குழம்போ அது மாதிரி தான் இது. அட் த சேம் டைம் கலந்த சாதம்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், கொத்தமல்லி சாதம், இதெல்லாம் மென்று அடைச்சதுன்னா அதுக்கு தான் ஒன்று தொட்டுக்க வேணும் இல்லையா? அதுக்கு இந்த கடி பண்ணிட்டேன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கடி வந்து எல்லாத்துக்கும் கூட போகிற ஒரு சைட் டிஷ். இதில் வந்து இன்னும் பஞ்சாபிஸ் பார்க்க போனேன்னா பக்கோடா பண்ணி இதில் போடுவாங்க, அது பக்கோடா கடின்னு. பட் அதில் வந்து பக்கோடா கடியில் சர்க்கரை ஆட் பண்ண மாட்டான். பஞ்சாபிஸ் எப்பயுமே கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவாங்க. மோர் குழம்பு தான் டிஃப்ரெண்ட்டாக அவாவா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி இது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இதில் எண்ணெயில் இதெல்லாம் நல்லா வறுபட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் இல்லாமல் நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இதை ஆட் பண்ணலாம். ஒரு 2-3 கொதி வரணும், ஏன்னா இதில் பச்சையாக மிளகா அப்படிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால. நல்லா கொதிச்சுடுத்துது. ரெடி ஆகிடுது இந்த கடி. நிஜமாக இந்த கிச்சடியோடு இது நல்ல காம்பினேஷன். இதை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. கிச்சடியும் ரெடி ஆகிடுது. சூடாக ரெடி ஆகிடுது. இது மாதிரி குழச்சலாக இருக்கணும் அது. இதில் ஹைலைட் என்னென்னா, இதை வச்சுடுறேன், நெய் அப்படி விடணும்.
நான் விடுறது 2 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து குஜராத்தி ரெஸ்டாரண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா குழிக்கரண்டியால் நெய் விடுவான். ஸோ இந்த கிச்சடி ரெடி. கிச்சடி கடி ரெண்டும் ரெடி ஆகிடுது. ரெண்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. மாமிக்கு நெய் பிடிக்கும் அதனால சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. ரியலி ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. ஏன்னா கரிஹாய்க்கு எல்லாம் கரிஹா இருக்குது, பச்சை பயிறு இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.